Hi Saceback viewers, நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரைஸ் வாட்டர் ரெசிபி தான். எல்லாருக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால எல்லோரும் விரும்பி இப்போ செய்கிறாங்க. இதை எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நான் நைட்டே இதில் ஊற வச்சுருக்கேன். புழுங்கல் அரிசி ஊற வச்சு தண்ணி அது மேலே ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய மெயின் இன்க்ரீடியண்ட் இன்றைக்கி. ரொம்ப வருஷங்களாக ஜப்பான், சைனா இந்த மாதிரி ஊர்களெலாம் இந்த இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யூசுரு அப்படின்ற பேரில் அவங்க இந்த ரைஸ் வாட்டரை அவங்களுடைய பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் அதில் சேர்த்துட்டே வராங்க. நம்ம நார்மலாக ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் வடிப்போம்ல, அது மாதிரி டைமில் இந்த வாஷ் பண்ணுற அந்த வாட்டரை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ரைஸ் வாட்டர் நம்ம ஹேருக்கும் ரொம்ப நல்லது, நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இது ஓவர் நைட் ஊறும்பொழுது அதில் சில பாக்டீரியாக்கள்லாம் வளருது. அது நம்மளுடைய நல்ல பாக்டீரியா, அது நம்மளுடைய டேண்ட்ரஃபை போகக்கூடியது. அதனால் தலைக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி முகத்துக்கு யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சப்பிளாகவும் ரொம்ப பிரைட்டாகவும் மாறும். ஸோ அதனால் இப்போ நான் முதல்ல உங்களுக்கு காட்ட போகிறது என்னென்னா ஸ்கின்னுக்கான ஒரு மிக்ஸ். ஸோ நான் ஒரு 4-5 டீஸ்பூன் தான் அரிசி ஊற வச்சுருக்கேன். நைட்டில் ஊற வச்சு இந்த ரைஸ் வாட்டர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூனோ இல்லை 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபேஸ்க்கு தகுந்த அளவு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இல்லாதவங்க அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் அதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா இந்த ரைஸ் வாட்டர் அவ்வளோதான் நமக்கு தேவை. கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணுற அளவு தேவை. ஸோ இப்போ நான் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். இது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அதில் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு இதில் நான் ஆட் பண்ணுறேன். நல்ல டைட்னஸும் நல்ல ஒரு பிரைட்னஸ், அது மட்டும் இல்லை ஆன்டி ஏஜிங்காகவும் இது இருக்கும். ஸோ இதில் 3 திங்ஸ் தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர், ரைஸ் வாட்டர், ரோஸ் வாட்டர். நைட்டே ஊற வச்ச இந்த ரைஸ் வாட்டர் இன்னும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது நான் ஹேருக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஒரு வைட்டமின் இ கேப்சியூல் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி அதில் இருக்கிற ஆயில் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஹேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஹேருக்கு ஸ்ப்ரே பண்ணாலே ரொம்ப நல்ல ஒரு சீரம் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இதை ஸ்கேல்பில் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்கேல்பில் யூஸ் பண்ணால் முடி நல்லா வளரும், திக்காக வளரும் அண்ட் ரொம்ப சாஃப்டாக ஷைனிங்காகவும் இருக்கும். இப்போ கௌரியோட ஃபேஸில் கொஞ்சம் ஸ்மால் டாட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ ரெகுலராகவே இவங்க இதை செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு காட்டனை ஒரு பால் ஆஃப் காட்டன் எடுத்து இந்த ரைஸ் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு டெய்லி அவங்க யூஸ் பண்ணலாம். அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு விட்டுடலாம். ஸோ இங்கே வரக்கூடிய இந்த ஸ்மால் டாட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஃபேஸ் துடைச்சதுக்கப்புறம் அந்த ரைஸ் வாட்டர் அப்படியே இருக்கட்டும் ஃபேஸில் கொஞ்சம் நேரம். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது ரைஸ் வாட்டர், கார்ன்ஃப்ளவர், ரோஸ் வாட்டர். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸில் போடுறேன். இந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த இடத்துல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி போடலாம். ஸ்கின் பிரைட்டனிங்க்கு ரொம்ப நல்லது. மெயினாக இந்த இடத்துல நமக்கு டார்க்கன் ஆகும் சில பேருக்கு. அதனால் அந்த டார்க்கனிங்கை குறைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 hours இருந்தால் போதும். பட் ஓவர் நைட் அந்த வாட்டரை விட்டுருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். கழுத்து கருப்பாக இருக்கிறவங்களுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். காதுகள்லேயும் யூஸ் பண்ணலாம், கழுத்தில் யூஸ் பண்ணலாம். கழுத்து ரொம்ப கருப்பாயிடும் சில பேருக்கு, அவங்களுக்கு இதை தினமுமே கூட யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப மைல்டாக இருக்கிறதுனால டெய்லி கூட நம்ம செய்யலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேக். இது ஒரு 15 minutes to half an hour அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடச்சி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஹேருக்கும் இந்த ரைஸ் வாட்டர் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எப்படி நம்ம ஃபேஸ்க்கு இது ரொம்ப சப்பிளாக ரொம்ப அழகாக மாற்றுதோ அதே மாதிரி நம்மளுடைய ஹேருக்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ரைஸ் வாட்டர் ரொம்ப நல்லது. ஆனால் அப்படியே யூஸ் பண்ணும்போது தலையில் சம்டைம்ஸ் ட்ரை ஆக்கலாம். அதனால அதில் நம்ம விட்டமின் இ ஆயில் கலந்துருந்தோம். ஸோ இதை ஒரு சீரமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் போகும்போது ஸ்கின் ஹேர்லாம் ட்ரையாக இருக்கும்போது ஒரு ஃபேஸ்க்கு ஹேருக்கு ஒரு சீரமாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ப்ரே பாட்டில் உங்கள்கிட்ட இருந்தால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்து நம்ம வேணுன்ற ஃபேஸ்லேயோ இல்லைன்னா ஹேர்லேயோ இப்படி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் அப்படியே படிஞ்சு இருக்கும் ஹேர்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸும் ரொம்ப நல்லா ஒரு ரிஃப்ரெஷ்ட் ஃபீலிங் கொடுக்கும். ஸோ இப்போ நான் கௌரியோட ஹேரில் இதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. முடிக்கு மேல் பகுதியில் கீழே எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். சில டைம் சின்ன சின்ன கட்டு முடியெல்லாம் மேலே தூக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நல்லா கண்ட்ரோலில் கொண்டு வரத்துக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வாஷ் பண்ணுற அன்றைக்கி நல்லாயிருக்கும், அடுத்த நாள் ரொம்ப ட்ரையாக இருக்கும்ல, அப்போ கூட நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இந்த எட்ஜஸ்லலாம் ஹேர்
அப்படி பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை எட்ஜில் ரொம்ப ஓல்டு ஹேரில் அதை யூஸ் பண்ணும்போது அது மேலும் பிரேக் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை கோம் பண்ணிக்கலாம். கௌரிக்கு ஃபேஸ் பேக் போட்டு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணிவிட்டு அதை தொடச்சிட்டு பார்க்கலாம். கௌரியோட ஃபேஸில் அந்த பேக் வந்து நல்லா டைட்டன் ஆகிருக்கு. இப்போ லைட்டாக அதை தண்ணி தொட்டு நான் துடைக்க போகிறேன். ஸோ ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் ரொம்ப ஜென்டிலாக வைப் பண்ணுங்கள். இப்போ கௌரிக்கு செஞ்ச மாதிரி உங்களுக்கும் கிளாஸ் ஸ்கின் வேணும்னா கண்டிப்பாக இந்த ரைஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி, எல்லாருமே செய்யலாம். புழுங்கல் அரிசி மட்டும் இல்லை, எந்த அரிசியில் வேணால் நீங்கள் அதை ஊற வச்சு எடுக்கலாம். பட் 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும். ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி எந்த ரைஸாக இருந்தாலும், ஈவன் பாஸ்மதி ரைஸில் கூட நீங்கள் செய்யலாம். இதை வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அந்த மேலாக இருக்கிற அந்த தண்ணியில் மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அது ஃபேஸ்க்கு வந்து வேணுங்கிற அளவு கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளார், ரோஸ் வாட்டர் இதெல்லாம் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹேருக்கு வந்து கொஞ்சம் விட்டமின் இ ஆயில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்கேல்பில் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான, ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா ஃபேஸ்புக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.